ஹலோ மக்களே! பிக் பாஸ் சீசன் 9 இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் 2 வீக்ஸ் எனக்கு ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது டு ரிவ்யூ அபவுட் தெம். பிகாஸ் ஆஃப் தி கேம் பிளே என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து இறங்க முடியும். ஆனால் ஸ்டார்டிங்கே வந்து ரொம்ப சொதப்பல், தனக்கு தெரிஞ்ச டேலண்ட்டை காமிக்கிறேன்னு ஒவ்வொருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தவங்க ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஏதோ 2-3 பண்ணதுக்கு அதுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஒரு 3 ஆஃப் பீப்புள் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்து அது நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் அது பாசிட்டிவாக மாறும். கோயிங் எண்டில் அது ஒரு சூப்பர் பாசிட்டிவாகவும் மாறும். இது நடக்கிற விஷயந்தான். ஆனால் ரீசெண்டாக நடந்த 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா, மேஜராக வந்து பார்வதி, திவாகர் இப்படின்னே போயிட்டு இருந்துச்சு. கம்ருதீன் இஷ்யூ, ஆதிரே இஷ்யூன்னே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வீக்லேருந்து சரி ரிவ்யூங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம பார்க்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேர் கனெக்ட் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணாமே போவாங்க. அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் இதில் என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நாமினேஷன்ஸ்னு ஒன்று நடக்கும். ஸ்டில் அந்த நெகட்டிவிட்டி பார்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி. பட் குரூப்பிசம் வந்து வெளிப்படையாக தெரியுது. 3 பேர் கூட கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, நான் பேசுறதை கேட்கணுங்கிறது ஒருத்தவங்க பண்ணுறாங்க. பட் கேப்டனும் அதை பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா கேப்டனுங்கிறவங்க நடுநிலைமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பிக் பாஸ் அடுத்தபடியாக அந்த பொறுப்பு அவங்களுக்கு வழங்கப்படுது. அவங்க இருக்கிறப்போ ஃபேவரிசம்ங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு தோதாக இருக்கிற அந்த 3 பேர், சபரி, எஃப்ஜே, ஆதிரை, இவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணால் அட்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நாசுக்காக வந்து பூசி முழுகிற மாதிரி பேசுகிறது. பட் அதே வந்து ஆப்போனண்ட்டில் பண்ணுறவங்க வந்து ரிப்பீட்டாக அதே பண்ணால் அவங்கள வந்து சார்ஜ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. பார்வதி பண்ணுறது ராங் தான், ஃபுல்லாக கரெக்ட் கிடையாது. க்ளவுஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ ஸ்பீச் ஆர்கியூமெண்ட் வந்தால் தான் கிடைக்குங்கிறாங்க. இனிஷியலாக யாருக்குமே அந்த ஐடியா வராது, அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பட் அது வந்து ஒரு நடுநிலைமை இல்லாமல் அவன் ஷவுட் பண்ணால் விட்டுறாங்க, இவங்க ஷவுட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லேயே கேப்டன் இருக்காங்க. பேசிக் ரூல்ஸ் வந்து ஒன்ஸ் ஹவுஸ் மூவ் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா 2 பேரும் அவங்களோட நெசசரி கிளாத்ஸ், திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுங்கிறது ஒரு பொது அறிவு இருக்கிற மனுஷங்களுக்கு புரியும். ஆனால் இவங்க ஏதோ பண்ணுறேன், கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன்னு கத்திக்கிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதை வந்து கேப்டனாக இருந்து நீங்கள் 2 பேர் எடுத்துட்டீங்களா, இங்கே போங்க, நீங்கள் 2 பேர் எடுத்து போய் இங்கே போங்கன்னு சொல்கிறதுக்கு முடியாதா? அவங்க ரூம் மாறதுக்குள்ளேயே சபரி, எஃப்ஜி ஓவராக பண்ணுறாங்க. ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. அது கிரிஞ்சுன்னு தெரிஞ்சது அடுத்த நாள்லேருந்து அது பண்ணல, வேறு விதமாக பண்ணிகிட்ருக்காங்க. தனக்கு வந்தால் ஒரு பாயிண்ட், இன்னொருத்தவங்களுக்கு வந்தால் வேறு மாதிரி ஒரு பாயிண்ட்டுங்கிறதுலேயே போயிட்டுருக்கு. அண்ட் எஃப்ஜே எதனால ஆதிரை ஓவராக சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இல்லை. உனக்கு நீங்கள் நிற்கணும். இன்னொருத்தவங்க வந்து அந்த பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட் பேசலாம். அவனுக்கு வேணும்ன்ட்டே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சேம் ஃபுட் இஷ்யூ எடுக்கிறாங்க. பார்வதி ஹேஸ் ஃபுல் மிஸ்டேக்ஸ் தான். ஆனால் அதை மட்டும் கன்சிடரேஷன் பண்ணிட்டு பண்ணுறது எந்த இடத்துல போய் நிற்கும்னு எனக்கு புரியலை. இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்னவா இருக்க போகிறதுன்னு தெரியல. பயாஸ்டு கேப்டனாக தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாலும் அதில் அவங்க தான் செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் அவங்க தப்பு பண்ணால் வாண்டடாக கண்டென்ட் பண்ணுறாங்க. சரின்ட்டு இன்றைக்கி நீங்கள் லைவ் பார்த்த ஆடியன்ஸுக்கும் புரியும், எபிசோடு பார்த்தவங்களுக்கும் ஒரு இது புரியும். எபிசோட் பார்த்து ஓட் போடுறவங்க வந்து அந்த மனநிலையில் போடுவாங்க. ஸோ யார் வந்து ஷவுட் பண்ணுறா, யார் கரெக்டாக பேசுகிறாங்க, அதை பார்த்து ஓட் போடுவீங்க. அதே லைவ் பார்க்குறவங்களுக்கு 2 பாயிண்ட்டும் புரியும். அந்த டெக்னாலஜி வச்சு அந்த ஐடியாலஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி ஓட் பிரியுது. ஆனால் லைவ் முடிஞ்சு இன்றைக்கி கட் பண்ண எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இருக்குது. அதே வந்து லைவ் பார்த்திங்கன்னா நைட் உட்காந்து எல்லோரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சண்டை பிடிச்சவங்க, டேபிள் உதச்சவனாக இருக்கட்டும், ஆர்கியூமெண்ட் பண்ணவங்களாக இருக்கட்டும், நல்லா பேசுகிறாங்க. ஸோ ஃபைனலி மக்கள் தான் முட்டாள். தே வில் கெட் நத்திங் ஃப்ரம் திஸ். நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட் என்டர்டெயின்மெண்ட் அந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், எப்படி போகுதுன்னு பார்க்குறோம். பட் இதை வந்து அவங்க வந்து மணி மைண்டடாக உள்ளே போயிருக்கவங்க எல்லாருமே வந்து தேவைக்கேற்ப பண்ணுறாங்க. ஸோ இது கிளியர் கட்டாக தெரியுது. விஷயம் இருக்கிறவங்க இனி கண்டினியூ பண்ணி பாருங்கள். பட் இதை வந்து ஃபுல்லாக தான் இது அது இதுன்ட்டு எங்கேயுமே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் தே டூயிங் வாண்டட்லி. இப்போ ஃபைட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் சீசனில் அப்படி பண்ணவே மாட்டாங்க. இட் டேக் சம் டைம். பட் அதே நாளில் உட்காந்து பேசுறது, ஒட்டுக்கா வந்து உட்காந்து இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது, தே ஆர் வாண்டட்லி டூயிங் எல்லாமே மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து டிபெண்டன்ஸ் ஆஃப் பண்ணி இல்லை ப்ரோமோஸ் வரதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட் மாதிரி தான் தெரியுது. லைக் வியானா இஷ்யூ வந்து ஃபுல்லி தப்பு. எஃப்ஜிஎம் தான் மாக்கிங் பண்ணுறாரு, ஈவன் சபரியும் பண்ணுறான். அப்படி அவங்களாம் பண்ணுறத வந்து ஒருத்தரும் ஒன்றும் கேள்வி கேட்கல. கேப்டன் சைலண்ட் கேப்டன் அண்ட் அகெயின்ஸ்ட் வியானா பிகாஸ் ஷீ ஹேட் வியானா. ஆஃப்டர் ஹியரிங் வியானாஸ் ஸ்டோரி,
தென் வந்து கேப்டன் ஒரு மாதிரி நல்லா இதாக பேசுகிறாங்க. ஸோ பயஸ்டாக இருக்கிறது என்னென்னு தெரியல. கெமி ஒரு இஷ்யூ எடுத்ததை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே சபரி இது வந்து கேப்டனை வந்து நல்லா பேசி தே பிரெயின் வாஷ். கெமிக்கிட்ட பேசி சால்வ் பண்ணுறாங்க. ஃபார் குக்கிங் ஃபுட் நீடட் ஃபார் பீப்புள்ஸ்னு சொல்ல தெரிஞ்ச 2 பேர்த்துக்கும் ஏன் எஃப்ஜே கிட்ட போய் சொல்லி ஒரு சாரி கேட்க தெரியாது? ஒய் டேக்கிங் லைட்டர்? அவங்க பண்ணாலும் இதுதான். பட் ஒய் ஓவர் ப்ரிவிலேஜ் ஃப்ரம் எஃப்ஜே அண்ட் சம் அதர்ஸ்ன்னு எனக்கு இன்னும் தெரியல. இதே போய் அன்பு கேங் 2.0 வரும்னுங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. இது என்னவோ போய் முடிய போகுதுன்னு சுத்தமாக தெரியல. ஸோ பீப்புள் ஷுட் பி அவேக்கன். நான் அதை சொல்லணும்னு நினச்சேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில். யூ மே டேக் இட். நீங்கள் எடுத்துக்கலாம், எடுக்காமையும் போகலாம், அது உங்கள் விருப்பம். ஃபைனலி முட்டாள் ஆயிடாதீங்க. ஏன்னா முட்டாள்தனம் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் உள்ளே பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஃபைட் நடக்குது, பட் எண்ட் ஆஃப் த டே தே ஆர் ஸ்பீக்கிங் வெல். தட்ஸ் த பிக் பாஸ் ஹவுஸ். அங்கே என்ன நடந்தாலும் அவங்க முடிஞ்சது திரும்பி பார்க்கணும், பேசி தான் ஆகணும். புரியுது. பட் ஒரு ஆர்கியூமெண்ட் ஹீட்டராக போகிறப்போ ஒய் ஹவு தி சேஞ்ச் இம்மிடியட்லி வாஸ் கொஸ்டினபிள். அதை பீப்புள் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ ஓட்டிங் அந்த பேசிஸில் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் வாட் டு ஐ சே. அண்ட் விஜிஎஸ் வந்து ஹோஸ்டிங் நல்லா தான் பண்ணுறாரு. பட் அட்ரஸிங் இஷ்யூ வந்து 1% டார்கெட்டாக வச்சு போனால் நல்லா இருக்காது. எல்லாத்தையும் டார்கெட் பண்ணு. எஃப்ஜேஓ ஒரு கொஷினை அட்ரஸ் பண்ணலைங்கிறது வந்து வாட் எவர் தே பிஹேவியர் தே வில் ஃபேஸ். பட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல கிளாரிட்டியாக இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். ஏன்னா மக்களும் பார்ப்பாங்க, சில குழந்தைகளும் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு தப்பான எதிர்காணல் வந்து இருக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அட்ரஸ் பண்ணி இனிமேல் அதை பண்ணக்கூடாது. ஸ்டில் மாக்கிங் போயிட்டுருக்கு, அப்போ யார் வேணால் மாக் பண்ணலாம் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மாறணும்னா ஹோஸ்டிங்லேயும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. அவர் ஃபுல்லாக பார்த்துட்டு வராரு என்னன்னு தெரியல. பட் பார்ப்போம். இப்போ தான் ஒரு வைல்ட் கார்டு நியூஸ் வேறு வந்திருக்கு. யாரோ உள்ளே போகிறாங்க. மினியாக போகிறாங்களா, 2 பேராக போகிறாங்களா, எவ்வளோன்னு தெரியல. பட் அஃபிஷியலாகவும் வந்திருக்கு. Let's see who go and change the game. Our wildcard will be the winner. Our existing contestant will stay for the lifting the trophy. Thank you guys. More interesting content-க்கு ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனியும் எனக்கு தோணுச்சுன்னா if it anything goes wrong I will post again. And one more information, நான் மோஸ்ட்டாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட் கிவிங் அண்ட் ஃபேவரிசம்னால ஒரு கண்டென்ட் இல்லாதனால எதுவும் பண்ணலை. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நிறைய கண்டென்ட்ஸ் போடுவேன். ப்ளீஸ் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லுவோம். தேங்க்யூ கைஸ்.